பிரியமானவர்களே, அன்பான கிறிஸ்துவுக்குள் உள்ளான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லுகிறேன். தேவன் நமக்கு இந்நாளிலே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம். 2 சாமுவேல் 19 அதிகாரம் 38வது வசனத்திலே அவர் நம்மிடத்திலே பேசுகிற வார்த்தை, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று ஏசப்பா நம்மோடு கூட பேசுகிறார். நம் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அவர் பேசுகிற வார்த்தையே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. யாருக்கு தான் காது இல்லாம போச்சு, கேட்கக்கூடாதபடி என்று நாம் யோசிப்போம். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய வசனத்தை காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிறவனே காது உள்ளவன் என்று சொல்லப்படும். ஒருவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது அநேக வார்த்தைகளை அவர்கள் நம்மிடத்தில் பேசுவார்கள். நாம் ஊங்காட்டின்னு தான் இருப்போம், தலையசைத்து தான் இருப்போம். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க என்று நாம் கவனிக்க மாட்டோம். அதை தான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே இந்த மகிமையான வார்த்தையை நம்மோடு பேசுகிற இந்த சமயத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தாவே, உம்மிடத்திலே நான் வேண்டிக் கொள்வது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என் தகப்பனே. நான் உமக்கு மறைவாக பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று சங்கீதம் 139வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. நாம் எங்கு சென்றாலும் அவருடைய பார்வையை விட்டு மறைக்க முடியாது. ஆண்டவரே, நான் உன் பார்வையிலே இருக்கிறபடியினாலே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் கவனிப்போம். வேண்டிக் கொள்வதே எல்லாம் நான் உனக்கு செய்வேன். ஒரு வார்த்தையை கூட நான் மறக்க மாட்டேன், தவறி போக மாட்டேன். சொன்னதை நான் செய்ததை, சொன்ன வார்த்தையை நான் செய்து முடிப்பேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று நம்மை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், கேட்கிறார். ஆமாண்டவரே, உலக இரட்சகர் நீர் என்று என்னுடைய தேவைகள் எல்லாம் உடைய பார்வையிலே தூசு, அதாவது உமக்கு லேசான காரியம். செங்கடலையே பிளந்த தேவனுக்கு இந்த அடிமையின் செயல்பாடுகள் எல்லாம் உமக்கு லேசான காரியம். அவைகள் எல்லாம் உம்முடைய பார்வையிலே இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதன்படி நீர் இந்நாளிலே செய்து உமக்கு சாட்சியாய் நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வர உம்முடைய கண்களிலே எங்களுக்கு இந்நாளிலே கிருபை கிடைக்கட்டும். ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக என்று அவரை போற்றி துதிப்போம்.